நீ எதிர்பார்த்த அந்த நல்ல திருப்பம் இன்றைய தினத்தில் நிச்சயம் கிடைத்துவிடும். நீ கண் கலங்கியதை இந்த கந்தன் நான் பார்த்து என் கரங்களை கொண்டு அந்த கண்ணீரை நான் துடைக்க இப்பொழுது வந்திருக்கின்றேன். கவலைப்படாதே குழந்தையே, உன் கஷ்டத்தை போக்க இந்த கந்தன் நான் இருக்கின்றேன். எல்லா நேரமும் நீ என்னை நினைக்கும் தருவாயில் நான் உன்னை கவனிக்கின்றேன். நீ என்னை மறந்தாலும் கூட நான் உன்னை கவனிப்பதை நொடி பொழுதும் நிறுத்திவிடவில்லை. உன் கண்கள் கலங்குவதை இனி எப்பொழுதும் நான் பார்க்க விரும்ப மாட்டேன். என் அன்பு குழந்தையாகிய நீ இத்தனை கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டுமா? எதற்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கின்றது? உன் மனதின் குழப்பங்களுக்கு காரணம்தான் என்ன? எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு பதில், யாம் இருக்க பயமேன் என்கின்ற இந்த ஒரு சொல்லை உன் மனதில் ஏற்றினால் இத்தனை கேள்விகளும் இங்கு எழுப்பப்படுமா? என்னை நீ மறந்து விட்டாயா? நான் உன்னோடு இருப்பதை நீ நினைவில் கொள்ளவில்லையா? இந்த முருகன் உன்னை காப்பாற்றுவேன் என்று நீ நம்பவில்லையா? இவ்வளவு பெரிய கஷ்டத்தில் சிக்கிக் கொண்டிருக்கின்றோமே, இதை யாராலும் தீர்க்க முடியாது என்பதை போல தோன்றுகின்றதே. வெளியில் சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டார்கள். எப்படி இந்த நிலை உனக்கு ஏற்பட்டது என்று. இப்படி மனதிற்குள் கவலையோடு இருக்கும் உன்னோடு பேசதான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். நல்ல மாற்றத்தை திடீரென கொடுத்து உன்னையே நான் ஆச்சரியப்படுத்துவேன். உன் மனதிற்குள் இருக்கும் வேதனைகள் பிறர் அறிய மாட்டார்கள். உன் வாழ்க்கையில் நீ சந்தித்து கொண்டிருக்கும் அத்தனை துன்பத்திற்கும் காரணம் பிறர் அறிய மாட்டார்கள். உன் மனதின் வலிகளுக்கு காரணம் பிறர் அறிய மாட்டார்கள். ஆனால் இந்த முருகன் நான் அறிந்திருக்கின்றேன் அல்லவா? உன்னை அப்படியே விட்டு விடுவேன் என்று நீ நினைத்து விட்டாயா? இல்லை என் குழந்தையே, நான் உன்னோடு பக்கபலமாக இருக்கின்றேன். சோதனையில் உன்னை நான் வலிமையடைய செய்கின்றேன். உன் மனதை பலப்படுத்துகின்றேன். எப்படி ஒரு இடத்தில் நடந்து கொள்ள வேண்டும், வாழ்க்கை எப்படி நீ வாழ வேண்டும் புரிதலோடு என்ற தெளிவை உனக்கு நொடிக்கு நொடி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் அருள் இல்லாமல் நீ இந்த பதிவை கேட்டிருக்க முடியாது. இப்பொழுது உன் செவிகள் என்னுடைய வாக்கை கேட்குமானால் உன் வாழ்க்கை வெளிச்சத்தை காணும் என்பது உறுதியான ஒன்று. தடைகள் எல்லாம் விலகும் என்பது உறுதியான ஒன்று. நீ எதிர்நோக்கும் அத்தனை நல்ல விஷயங்களும் இனி அடுத்தடுத்து நடக்கும் என்பது உறுதியான ஒன்று. நல்ல மாற்றத்திற்காகவும் நல்ல திருப்பத்திற்காகவும் ஏங்கிக் கொண்டிருக்கும் உனக்கு எல்லா நன்மைகளும் வந்து சேரும் என்பது உறுதியான ஒன்று. என் பார்வை உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பாவங்களை அழிக்கக்கூடியது. கந்தன் உன் கண்ணீரை துடைப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றி உன் வாழ்க்கையில் இன்பங்களை கொடுக்க நினைப்பவன். சோதனைகளை மட்டும் கொடுத்துவிட்டு பார்த்து சிரிப்பவன நான். அந்த சோதனையின் மூலமாக வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுப்பவன் நான். அந்த கற்ற பாடங்களை மறக்காமல் இருப்பது உன்னுடைய பொறுப்பு, உன்னுடைய கடமை. அதை மறந்து மீண்டும் ஆழ்கடலில் சிக்கிக்கொண்டு தவித்து கந்தா கந்தா என்று அழைத்தால் மீண்டும் மீண்டும் கூட உனக்கு உதவி செய்யத்தான் நானும் ஓடோடி வருகின்றேன். ஆனால் கற்ற பாடங்களை நீ மறந்து நிற்கும் பொழுது மேலும் சிக்கலில் சிக்கிக்கொள்ள ஒரு சில வாய்ப்புகளை நீயே உருவாக்கி கொள்கின்றாய். என் அன்பு குழந்தையாகி நீ நான் கொடுக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் என்னை ஒரு சில நேரங்களில் நம்பாமல் நீ சிக்கிக் கொள்ளுகின்ற அந்த பிரச்சனையை அவிழ்க்க நான் வேலோடும் மயிலோடும் கூட உன்னை சுற்றி இருக்கின்றேன். இனிமேலும் நீ எந்த ஒரு பெரும் துன்பத்திலோ துயரத்திலோ சிக்கிக்கொள்ளப் போவது இல்லை. ஏனென்றால் இப்பொழுது இந்த வாக்கு உன் செவிகளில் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. நல்ல திருப்பத்தை மாற்றத்தை நீ காணப்போகின்றாய். இன்றைய தினம் பொன்னான தினமாக இருக்கும் உனக்கு. உன்னுடைய மனமானது ஒரு தெளிவை பெற வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். எத்தனை குழப்பங்கள் இருக்கின்றது அந்த மனதிற்குள். ஒரு சிலரை நீ நம்புகின்றாய் அல்லவா? யாரையும் நம்பாதே என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எல்லோரையும் நம்பிவிடாதே என்று நான் சொல்வேன். எல்லோருமே ஒரே மாதிரி இருப்பதில்லை, ஒரே சிந்தனையில் இருப்பதில்லை. புற தோற்றத்தில் பார்க்க ஒரு மாதிரி இருக்கின்றார்கள், உள் தோற்றத்தில் வேறொரு மாதிரி இருக்கின்றார்கள். ஆனால் உள்ளிருப்பதை உன்னால் கண்டறிய முடியுமா என்று கேட்டால் நிச்சயம் முடியும். அகத்தின் அழகு முகத்திலே தெரிந்துவிடும்.
உன்னிடம் சொல்வது ஒன்று, செயலில் வேறொன்றாக இருக்கும். நாவில் அமிர்தமும் உள்ளத்தில் நஞ்சும் வைத்து செயல்படுபவர்களை நான் உனக்கு அடையாளம் காட்டுவேன். அமிர்தம் போல தேனை போல இனிக்க இனிக்க பேசி ஏமாற்ற முயற்சி செய்பவர்களை நான் உனக்கு அடையாளம் காட்டுவேன். இனிமேலும் அவர்கள் பிறருக்கு கூட தீங்கு நினைக்காத அளவிற்கு மாற்றத்தை உன் மூலமாக காண தயாராகின்றார்கள். சிலர் கர்மாக்களை கழிக்க, அவர்களுக்கு நல்ல புத்தியை நல்ல வழியை கொடுக்க உன்னை நான் சில விஷயங்களில் தேர்ந்தெடுத்து தயார்படுத்தி கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கைக்கும் அது நன்மையை கொடுக்கும் அளவிற்கு, பிறருடைய வாழ்விற்கும் அது நன்மையை கொடுக்கின்ற அளவிற்கு ஒரு பேரதிசயம் உன் வாழ்வில் நடக்கும். எது நடந்தாலும் முருகனுடைய அருள் செயல் என்று நீ நினைத்தால் ஒருபொழுதும் உன் கண்கள் கலங்காது, உன் மனம் வலியை பெறாது. தைரியத்தை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். முருகனுடைய குழந்தையாக இருக்கும் பொழுது பயத்தை விட்டொழிக்க வேண்டும். நிதானத்தை கையாள வேண்டும். வேகமாக செய்யும் பொழுது கூட விவேகமானது செயல்பட வேண்டும். நிதானத்தை இழந்து அவசரப்பட்டு செய்து எதையும் முடித்துவிட முடியாது. அங்கே பொறுமை என்கின்ற பேராற்றல் செயல்பட்டால்தான் அது ஒரு நல்ல முடிவை காணும். உன் மூலமாக பல விஷயங்களை நான் நடத்த இருக்கின்றேன். நீயோ பயப்படுகின்றாய். பயப்படாதே குழந்தையே. உனக்கான ஆற்றலை நொடி பொழுதில் கொடுத்து உன்னை பார்த்து நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உனக்குள் ஆற்றல் பெருக்கெடுக்கும். இனி உன் சக்தியை நீ உணர்ந்து கொள்வாய். உன் வலிமை என்ன என்பது உனக்கே தெரியாமல் இருந்தது. நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் என்றால் எந்த அளவிற்கு நீ வலிமை நிறைந்தவனாக இருக்க வேண்டும், உறுதி படைத்தவனாக இருக்க வேண்டும். உன் மீதே நீ தாழ்வை ஏற்படுத்தி கொள்ளாதே. உன்னை நீ முதலில் மதி. அப்பொழுதுதான் பிறர் உன்னை மதிப்பார்கள். நீ பிறரை எப்படி பார்க்கின்றாய் என்பதில் கவனம் வைத்தால் நீ பிறரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற தெளிவு உனக்கு கிடைத்துவிடும். எதனால் நீ பிறரை தாழ்வாக நினைக்கின்றாய் என்பதில் கவனத்தை செலுத்தினால் நீ எப்படி பிறரிடம் நடந்து கொள்ள வேண்டும் உயர்வாக என்கின்ற விஷயம் உனக்கு தெரிந்துவிடும். எதுவுமே புரியாமல் இருக்கும் பொழுது முருகனை நினைத்து கொண்டால் அனைத்தும் விளங்கிவிடும். மனம் குழப்பத்தில் இருக்கும் பொழுது கந்தா போற்றி என்று என்னை அழை. என்னுடைய நாமத்தை சொல். என் நாமத்தின் பலம், உச்சரிப்பின் சக்தி உனக்குள் வலிமையை தானாக ஏற்படுத்தி கொடுக்கும். இழந்தவை எதுவாக இருந்தாலும் அது மீண்டும் உனக்குள் இருந்து பிறக்கும். நன்மைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வர தொடங்கிவிடும். முருகனுடைய அருளால் உன்னுடைய வாழ்க்கை செழிப்பாகும். நல்லது நடக்கும்.